ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் 2026ல நம்ம அடுத்து பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஆர்ஐ, தென் ஃபாரின் நேஷனல், தென் எல்டிசி, தென் எஸ்ஐடிஎஸ், தென் சிஐடபிள்யூஜிசி கேட்டகரிஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது பிஇ, பிடெக், பிஆர்க் அண்ட் பி பிளானுக்கு இந்தந்த கேட்டகரியில உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜஸ்ல, அதாவது என்னென்ன கேம்பஸஸ்ல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்றாங்க, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்றது, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பாத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன், யூஜி அட்மிஷன்ஸ் 26-27க்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு cfa.anani.edu இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட உங்க நோட்டிபிகேஷன் அபிஷியல் பேஜ். இல்ல இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிடெக் பி பிளானுக்கு என்ஆர்ஐ, தென் எஃப்என், தென் சிடிசி, எஸ்ஐடிஎஸ், தென் சிஐடபிள்யூஜிசி கேட்டகரிக்கு சொல்லிருக்கிறாங்க. தென் இதுல பிடெக் பி பிளான் 3 ப்ரோக்ராம்மே சொல்லிருக்கிறாங்க. இந்த என்ஆர்ஐ நேஷனல் நான் ரெசிடென்சியல் இந்தியன், தென் எஃப்என்னா ஃபாரின் நேஷனல்ஸ், தென் எல்டிசினா நேஷனல்ஸ் ஆஃப் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ், தென் எஸ்ஐடிசினா உங்களுக்கு வந்து ஸ்மால் ஹைலண்ட் டெவலப்ட் கண்ட்ரிஸ், தென் சில்ட்ரன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர் இன் கல்ஃப் கண்ட்ரிஸ். இந்தந்த கேட்டகரிஸ்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சிஇஜி கேம்பஸ், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏசிடெக் கேம்பஸ், தென் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி கேம்பஸ், தென் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் எஸ்ஏபி கேம்பஸ். ஓகேங்களா? தென் அது இல்லாம திருச்சி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விஐடி கேம்பஸ், இதையும் சேர்த்து மொத்தம் 5 கேம்பஸ்ல இந்த அட்மிஷன்ஸ் எல்லாமே பண்றாங்க. நீங்க அப்ளை பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான். ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டில தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு மார்ச் 16 உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு சேம் அதே டேட்ல. உங்களுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே 22 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேண்டிடேட்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, தனித்தனியா ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து. என்ஆர்ஐ கோட்டாக்கு, ஓகேங்களா, என்ஆர்ஐ கோட்டாக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 8 பேஜஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்றவங்க, ஓகேங்களா, உங்களுக்கு அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5% ஆஃப் சீட்ஸ் வந்து உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டாக்கு உங்களுக்கு அலாட் பண்றாங்க. இதுல வந்து டோட்டலா வந்து உங்களுக்கு பிடெக் பி பிளான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் 8 செமஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நீங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டால உங்க ஃபாதர் மதர் லீகல் கார்டியன் ஆஃப் கேண்டிடேட் வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க யூஸ்வலி இந்தியன் எம்பசிஸ் மூலியமா நீங்க பண்ணிருக்கணும். நீங்க அது இல்லாம நீங்க எம்பசி சர்டிபிகேட் வந்து 1st ஆஃப் மார்ச் 2026க்கு ஓகேங்களா ப்ரியரா வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அது சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளதுல நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் மேண்டேட்டரி டு த என்ஆர்ஐ சர்டிபிகேட்ஸ் சில எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கான அது சொல்லிருக்காங்க. நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சார்ஜஸ் யூஎஸ் டாலர்ஸ் வந்து 400 பிளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து வரும். ஓகேங்களா? நீங்க பே பண்றது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மட்டும் தான் நீங்க பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மினிமம் எலிஜிபிலிட்டி சொல்லிருக்காங்க. ஹையர் செகண்டரி தென் பிளஸ் 8+4 ஃபாரின் போர்ட்ஸ்ல படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரி சொல்லிருக்காங்க. தென் செலக்ஷன் கேட்டகரி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா செலக்ஷன் மோட் மேக்ஸ் பிசிக்ஸ், ஓகேங்களா, மேக்ஸ் 100 மார்க்ஸ், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு 100 மார்க்ஸ் 200 மார்க்ஸ் சொல்லிருக்காங்க. தென் இன்கேஸ் காமனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸும் தென் அது மாதிரி பிசிக்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இது அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு காமனா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? தென் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் சொல்லிருக்காங்க. நீங்க ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க கவுன்சிலிங்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நாமினல் ரிசர்வேஷன்ல இதுல கிடையாது. அந்த டைம் கவுன்சிலிங் அப்ப நீங்க வந்து பே பண்ண கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து $1000 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் இனிஷியல் டெபாசிட்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் அடுத்த அலாட்மெண்ட் ஆனதுக்கு 100% வந்து ரீஃபண்ட் வந்து இனிஷியல் டெபாசிட் வந்து ரீஃபண்ட் எலிஜிபிள். சரிங்களா? ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆயிடுச்சுங்க. ஆப்ஷனல் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருக்கு அப்புறம் நீங்க பிரான்ச் ஜாயின் பண்ணா 80% வந்து நீங்க இனிஷியல் டெபாசிட்ல இருந்து நீங்க வந்து இது பண்ணலாம். தென் அது 6 மந்த்ஸ்க்குள்ள டேட் ஆஃப் கவுன்சிலிங்ஸ்ல நீங்க வந்து இது ரீஃபண்ட் ஆயிரும். ரீஃபண்ட் சப்மிட் வந்து 6 மந்த்ஸ் பிஃபோரா நீங்க வந்து சப்மிட் பண்ணி நீங்க அப்படி சப்மிட் பண்ணாதான் கன்சிடர் பண்ணுவாங்க அது சொல்லிடுறாங்க.
தென் சீட் அலாட்மெண்ட் வந்து இது நாட் சேஞ்ச், வேற பிரான்ச்சஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் அதெல்லாம் வந்து எந்த பர்மிட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்ல எல்லாமே டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் 22 இதில் சொல்லிருக்காங்க. தென் அதுக்கு NRI சர்டிஃபிகேட், எம்பசியோட சர்டிஃபிகேட் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபார்மெட் எம்ப்ளாயோட ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டுக்கான உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு தேவை, இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து நீங்க வந்து என்னென்ன ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஸ்கேன் பிரிண்டட் காப்பீஸ் நீங்க எடுத்துருக்கணும். ஹேண்ட் மார்க் ஷீட்ஸ் வந்து எல்லாம் சப்மிட் நாட் அலோடு கிடையாது. பிரிண்டட் மார்க் ஷீட்ஸ் தான் ஒன்லி அக்செப்டட். தென் அதே ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் வந்து 1 to 8 வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதுல கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து NRI சர்டிஃபிகேட்ஸ், இந்த ஃபாதர் மதர் லீகல் கார்டியன் சர்டிஃபிகேட், C for continuous discharge, CDC சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே நமக்கு தேவை. உங்களுக்கு தேவை எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், NRI பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், தென் வேலிட் இந்தியன் பாஸ்போர்ட் விசா, தென் பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், தென் இந்தியன் போர்டு ஆர் ஃபாரின் போர்டில் படித்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நீங்க சொல்றது. நீங்க அப்ளை பண்றது ஃபுல்லாவே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். நீங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா ஃபர்ஸ்ட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இதுல உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், தென் கேட்டகரி, ஜெண்டர், தென் நேஷனாலிட்டி, தென் கேட்டகரி, எந்த கேட்டகரி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், தென் மொபைல் கன்ஃபார்ம் பண்ணுங்க, பிரைமரி மெயில் ஐடி, தென் கன்ஃபார்ம் த பிரைமரி மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், தென் எஜுகேஷன் சிஸ்டம் இல்லைங்களா, இந்தியன் போர்டா அதர் போர்டா சொல்லிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துருங்க. தென் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க லாகின்ல போய் உங்க யூசர் ஐடி தென் பாஸ்வேர்ட் நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா, கேப்சா என்ட்ரி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸ், தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் வந்து வரும். சரிங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற உங்களுக்கு தகவல். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடெக் பி பிளான் மட்டும் தான் இதுல சொல்லிருக்காங்க. தென் NRI கோட் ஆஃப் பிஆர்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஆர் தனியா உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பிஆர்க்குமே பிஆர்க்கு பார்த்தீங்கன்னா பிஆர்க்குமே தனியாக அவங்க செப்பரேட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிருக்காங்க. பட் ஆனால் பிஆர்க்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எஸ்ஏபி கேம்பஸில் பிஆர்க்கு வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்களா சேம் அதே நோட்டிஃபிகேஷன்ஸ் சேம் உங்களுக்கு வந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு பிஆர்க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகல. அப்ளிகேஷன்ஸ் மே 11th வந்து ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 10th வந்து லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க பிஆர்க்கு மட்டும். சரிங்களா, நீங்க பிஆர்க்கு நீங்க அப்ளை பண்றது இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து எதுவும் ஓப்பன் ஆகல. பிஆர்க்கு வந்து பின்னாடி மே 11th தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 10th வந்து லாஸ்ட் டேட். சரிங்களா, இதுதான் வந்து சொல்லிருக்கிறது. NRI கோட்டாக்கு நீங்க பார்த்துட்டு இருந்தவங்க NRI கோட்டா ஃபாரின் நேஷனல்ஸ், தென் டெவலப்ட் கண்ட்ரிஸ், ஸ்மால் ஐலண்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ், தென் அது கல்ஃப் கண்ட்ரிஸ்ல ஒர்க் பண்றவங்க இவங்களாம் வந்து அட்மிஷன்ஸ் பார்த்துருக்கவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து அபிஷியலா நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. நீங்க இப்பவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்க இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இப்பல தான் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மே 22 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. சரிங்களா, மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் தகவலா வேற ஏதாவது காலேஜ் டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா கான்வர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. நம்ம டெஃபினட்டா நம்ம பார்ப்போம். அடுத்து என்ன காலேஜ் பார்க்கலாம் சொல்லிட்டு கான்வர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.